எல்லாருக்கும் பணக்காரங்க ஆகணும்னு ஆசைதான். எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வேணும்னு ஆசைதான். ஆனா அது முடியாதுன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆரம்பிக்கவே நெறைய பணம் வேணும்னு நெனைக்கிறாங்க. அது உண்மை இல்ல. சின்னதா ஆரம்பிச்சு கூட பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க கனவுகளை நிறைவேத்த உதவும். பொறுமையும் குறையாத உழைப்பும் இருந்தா உங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகும். சீக்கிரமே ஆரம்பிங்க. தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க. உங்க பணம் பெருகுறத பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? வெவ்வேறு கம்பெனி ஷேர்கள்லாம் போட்ட ஒரு பெரிய கூடைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றப்போ, இந்த கூடையில ஒரு பங்கு வாங்குற மாரி. அதாவது பல கம்பெனிகள்ல உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரே கூடையில எல்லா முட்டைகளையும் வைக்கிறத விட இது நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க ரிஸ்கை பரவலாக்கி, நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புகளை அதிகரிக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்லது. குறிப்பா குறைந்த வருமானம் உள்ளவங்களுக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன தொகைய வச்சு முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒரு சேமிப்பு பெட்டியில சில்லறை காசு போடுற மாதிரி. ஆனா இந்த சேமிப்பு பெட்டி உங்க பணத்தை பெருக்கும். காலப்போக்குல இந்த சின்ன சேமிப்புகள் ஒரு பெரிய தொகையாக மாறும். இதுதான் கூட்டு வட்டியின் சக்தி. உங்க பணம் பணம் சம்பாதிக்கும். அப்படியே ஹம் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல வெவ்வேறு வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க இலக்குகள் மற்றும் ரிஸ்க் எடுக்கும் தன்மைக்கு ஏற்ற ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுங்க. அடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. இத ஆன்லைன்லயோ இல்ல அவங்க ஆபீஸ்ல போய் நேரடியாவோ செய்யலாம். மூன்றாவதா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அல்லது எஸ்ஐபி மூலமா தொடர்ந்து முதலீடு பண்ண ஆரம்பிங்க. மாதம் ரூபாய் 500 கூட வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நினைவில் கொள்ளுங்கள், சீக்கிரமே ஆரம்பிச்சு தொடர்ந்து செயல்படுத்துவதே முக்கியம். நீங்க சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும், முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உங்க நிதி சுதந்திரத்தை நோக்கிய ஒரு படி.